தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம். நேற்றைய தினம் வந்த கருத்து கணிப்புகள் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடோடு பல்வேறு விவரங்களை நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க. இன்றைக்கு டுடேஸ் சாணக்கியா ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே மாற்றம் மற்ற கருத்து கணிப்புகளுக்கும் இன்றைக்குமானது என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு 52 முதல் 74 கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் டிஎம்கேவுக்கு ஒரு முக்கியமான கம்பேக் தான் டுடேஸ் சாணக்கியாவும் சொல்லியிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை தாவகாக்கு அடுத்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புள்ளி விவரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த புள்ளி விவரங்கள் இந்த அவங்களோட பெர்சன்டேஜ் ஓட்டு கணக்கு கரெக்ட்னா திராவிட முன்னேற்ற கழகம் 180 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும். அவங்க இந்த வட இந்திய நிறுவனங்கள் சீட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க ஸ்டேட்ல உள்ள பொசிஷனை வச்சு சீட்டை கன்வெர்ட் பண்றாங்க. ஆக்சுவலா தாவேக்காவோட 10 விழுக்காடு வாக்கு அதிகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஒரே சீரா தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லும் போது 10 விழுக்காடு வாக்கு திமுக அதிகம் இருக்கும் போது திமுக ஸ்வீப் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். ஏற்கனவே 2021 5 விழுக்காடு அதிகம் இருக்கும்போது ஏறக்குறைய ஒரு 65 விழுக்காடு சீட்டுகள் அவங்க பெறும்போது 10 விழுக்காடு டிஃபரன்ஸ்ல திராவிட முன்னேற்ற கழகம் அணி இருக்கும்போது அவங்க இந்த தேர்தலை ஸ்வீப் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மற்றபடி ஓட்டு பெர்சன்டேஜ் பொறுத்தவரை அவங்க சரியா இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களோட சீட் கன்வர்ஷன் ஃபார்முலா தவறா இருக்குது. அது யூபி, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு வேணா அந்த ஃபார்முலா ஒரு ஏரியா வைஸ் சரியா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த சீட் கன்வர்ஷன் ஃபார்முலா சரியா வராது. அது வட மாநிலங்களுடைய அந்த ஒரு கணக்கீடோடு தென் மாநிலங்கள் செய்கிறாங்கன்னா அந்த ஷார்ட் டிஃபரன்ஸ் என்ன நேர்களுக்கு புரியுற மாதிரி அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்படி அதை வேறுபடும் நினைக்கிறீங்க? ஜமால், தமிழ்நாட்டை பொறுத்த வரையில எல்லா பகுதிகளிலும் ஆல்மோஸ்ட் ஒரு பார்ட்டி சீட் கன்வெர்ட் பண்ணி ஒரே சீரா தான் இருக்கும். பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் ஒரு 3 விழுக்காடு வேரியேஷன் வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி யூபியில ஒரு ரீஜன்ல பிஎஸ்பி பலமா இருக்கும். அந்த கட்சிக்கு கர்நாடகா எடுத்துடுங்க. கர்நாடகா நமக்கு புரியும். கர்நாடகாவில் முந்தைய காலகட்டத்தில் ஓல்டு மைசூர் ரீஜன்ல ஃபைட் காங்கிரஸுக்கும் ஜனதாதள் ஒகாலிகா பார்ட்டியான தேவகவுடா பார்ட்டிக்கும் தான் இருக்கும். பிஜேபி அங்க செல்வாக்கு இருக்காது. அதே போல நார்த் பொசிஷன்ல நார்த்தன் கர்நாடகாவில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல வாக்கு வீதத்தை வச்சு சீட்டை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது கரெக்டா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. எல்லா இடத்துலயுமே ஏறக்குறைய ஒரே சீரான ஒரு தன்மை இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு 10 விழுக்காடு வாக்கு அதிகம்ங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது திராவிட முன்னேற்ற கழக அணி சீட்ல ஸ்வீப் பண்ணிட்டு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். குறிப்பா 40 விழுக்காடு அளவுக்கு திமுக அணிக்கு வாக்கு வீதம் இருக்குன்னா இந்த கட்சியை மீறி சீட்டை கன்வெர்ட் பண்ணணும்னா மற்ற கட்சிகளுக்கு உள்ள வாக்கு வீதம் ஒரு 35 விழுக்காடு அளவுக்கு இருந்தாதான் ஒரு 5 விழுக்காடு டிஃபரன்ஸ்ல சீட் கன்வெர்ஷனுக்கு அந்த வாக்குக்கு ஒரு சீட் கன்வெர்ஷன் கிடைக்கும். அது இல்லாம 10 விழுக்காடு டிஃபரன்ஸ்ல திமுக கூட இருக்கக்கூடிய ஒரு அணிக்கோ ஒரு கட்சிக்கோ சீட் கன்வெர்ஷன் மிக மிக குறைவாக தான் இருக்கும். சீட் கன்வெர்ஷன் அவங்க வாக்கு வீதத்தின் அடிப்படையில் போட்டிருக்காங்க. அது தவறான ஒரு பகுப்பு என்பதை மட்டும் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உங்க கருத்துக்கள் பதிவு நன்றி. அடுத்த கட்டமாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நம்மோட இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். திரு ஐயநாதன் வணக்கம். இன்றைக்கு டுடேஸ் சாணக்கியா வெளியிட்டிருக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை பற்றி தான் பேசியிருக்கோம். அந்த நம்பர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையிலேயே நம்ம பார்த்தோம்னாலும் கூட அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த கன்வர்ஷன் பர்சன்டேஜ் டு சீட் அப்படின்ற அந்த கன்வர்ஷன் தவறா இருக்குது. அவங்க 2வது இடத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 27% 27 + 3 ஆர் -3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக 39 + ஆர் -3 அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மினிமம் 6 to 12% வித்தியாசம் ரியாலிட்டியில இருக்குது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா இட் இஸ் எ ஸ்வீப். எனிதிங் 1க்கும் 2க்கும் நடுவுல 5% வித்தியாசம் இருந்ததுனாலே அது ஸ்வீப்பா முடிஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் டு சீட் கன்வர்ஷன் அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜிக்கலி ஸ்பீக்கிங் இஸ் ராங். அப்படி வராது. ஏன்னா இப்ப இவங்க 3வது இடத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சீட் அப்படின்றது இவங்க சொல்லும் போது அவங்க சொல்லணும், இப்ப அந்த ஏரியா ஸ்ப்ரெட் சொல்லணும். இந்த இடத்துல இவங்களோட இது நல்ல கொங்கு மண்டலம், இங்க அதிமுக வலிமையா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனா இவங்க அப்படி கொடுக்கல. இவங்க கம்யூனிட்டி பேஸ்ல இவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஓபிசி, பிசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டிஎம்கே முதலிடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இறுதியான ஒரு பர்சன்டேஜ் 39, 27 வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் டு 12%. அப்ப விஜய்க்கு 3% ஏத்தி திமுகவுக்கு 3% குறைச்சிங்கன்னா கூட
அது 30, 36 அப்படின்ற அடிப்படையில தான் வருது. அப்படி வந்தாலும் கூட டிஎம்கே செட் டு ஸ்வீப் த போல் அப்படின்ற இடத்த தான் இவங்க வரணும். இவங்க சொல்லியிருக்க மாதிரி 114 to 136, 52 to 74 சாத்தியம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்டைன்ட் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அசம்ஷன் 3 கார்னர்டு கான்டெஸ்ட், இது அப்படியே வச்சுக்கோங்க. பெரும்பாலான தொகுதிகள் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட விஜய் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னம்னா, ஏன்னா அவர் ரெண்டாவதா ப்ரொஜெக்ட் பண்ணது இந்த டுடேஸ் சாணக்கியா போல் பண்ணணும் அப்படின்னா, விஜய் அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்துட்டு திமுகவை விட 3% இருந்தா தான் அது சாத்தியமே தவிர, மற்றபடி அவங்க ஒரு இடத்த வின் பண்றது அப்படின்றது கான்ஸ்டிடியூன்சி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால இது வந்துட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன், இந்த மெத்தடாலஜி அப்ளிகேஷன், ஏன்னா அவங்க கியூப் ஃபார்முலா போட்டிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் இஸ் ராங். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு இது நேர் எதிராக தான் இருக்குதே ஒழிய சரியான ஒரு முடிவாக இல்லை. நேர்களுக்கு புரியும்படி இன்னும் தெளிவாக சொன்னா, சதவீதங்கள் கொடுத்திருப்பதும் அவர்கள் அதை இடங்களாக மாற்றி இருப்பதுக்கும் முரண்பாடு இருக்கு. அது வந்து அடிப்படையில் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புள்ளிவரப்படி இணைப்புல வந்து கருத்துக்கள் வந்து நன்றி திராயநாதன். தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நேற்றைய தினமும் ஒரு நீண்ட விவாதத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு மேற்கொண்டிருந்தது. இன்றைய தினம் மேற்கு வங்கத்தினுடைய 2ஆம் கட்டம் முடிவடைந்து வந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பில் டுடேஸ் சாணக்கியா தமிழ்நாட்டிற்கான கருத்து கணிப்பையும் வெளியிட்டிருந்தது. அதை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருந்தோம். மீண்டும் இது போன்ற மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி.